உலகத்தில் தென்னிந்தியாவில் மட்டுமே காணப்படுற இந்த வகை குரங்குகளை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஒன்றுக்கு ஒன்று பேன் பார்த்துட்ருக்கோம். இது உண்மையிலே பேன் தான் பார்த்துட்ருக்கான். இதனுடைய குட்டிகளில் வயிற்றுலேயே சுமந்துட்டுருக்கும். இந்த குட்டிகள் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். இந்த குட்டிகளுக்கு ஒருவேளை தூக்கம் வந்துச்சுன்னா என்னாகும், கீழே விட்டுருமா அப்படின்றதையும், இந்த குரங்குகள் ரொம்பவே இந்த சமூகத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை நடக்கிறத பார்த்துருப்போம். இதெல்லாம் என்ன சண்டை அப்படின்றதையும், இந்த சமூகத்தில் பெண்கள் தான் தலை துவங்கி இருப்பாங்க. இவர்களுடைய உறவு நிலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இதனுடைய வாழ்வியலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த குரங்குகளோட பேர் போனட் மக்காக், அதாவது குல்லாய் குரங்குகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குரங்குகளையும் பார்த்துருப்பீங்க. இது பேர் ரீசஸ் மக்காக், அதாவது இது செம்முக குரங்குகள். இந்த ரெண்டு குரங்குகளும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே ரெண்டு குரங்குகளுமே வேறு வேறு இனங்கள், வேறு வேறு வாழ்வியல் அமைப்பை கொண்டது, வேறு வேறு சமூக நடத்தை கொண்டது. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதனுடைய தலைமுடி தான் முதல் பெரிய வித்தியாசம். அதாவது குல்லாய் குரங்குகளுக்கு அதனுடைய தலைப்பகுதி நல்லா சீவி விட்டாப்புல தலையில் தொப்பிகள் இருக்கிற மாதிரியே இந்த ஒரு அமைப்போடு இருக்கும். சமூக குரங்குகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி சமூக குரங்குகள் இந்த போனட் மக்காக்கை ஒப்பிடும் பொழுது சின்ன அளவில் ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தோடு இருக்கும். இதுதான் பெரிய வித்தியாசம். ஆனால் இதை தவிர இதனுடைய வாழ்வியல், இதனுடைய நடத்தை எல்லாமே வேறு வேறு. சரி, இப்போ நம்ம இந்த குல்லாய் குரங்குகளோட வாழ்வியலை பார்த்துருவோம். முதல்ல வாழ்வியல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சமூக வாழ்க்கையை பார்த்தா தான் வாழ்வியலுக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா இதனுடைய சமூக அமைப்பானது ரொம்பவே சிக்கலானது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதனுடைய வாழ்வியலையும் புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த குரங்குகள், இந்த குல்லாய் குரங்குகள் எல்லாமே ஒரு சமூகமாக வாழக்கூடியது. இந்த சமூகத்தில் 10லேருந்து 50 வரைக்கும் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவர்கள். இந்த ஒரே ஒரு குழு தான் இதில் 10லேருந்து 50க்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ஒரு குழுக்குள்ளேயும் 2 பிரிவுகள் இருக்கும். ஒன்று ஆண் குரங்குகள்லாம் சேர்ந்து ஒரு பிரிவாகவும், பெண் குரங்குகள்லாம் சேர்ந்து ஒரு பிரிவாகவும் இருக்கும். இந்த குழுவிலேயும் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம். நிறையா குரங்கு வகைகளில் ஆண்கள் தான் முதலிடம், அதாவது அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் இந்த குல்லாய் குரங்குகளில் பெண் குரங்குகள் தான் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துறதா இருக்குது. இதனுடைய உறவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல ஒரு பெண் இருக்குன்னா அதனுடைய பிள்ளை, அதனுடைய பிள்ளை, அதனுடைய பிள்ளை அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அந்த குரங்குகளோட தங்கை, அடுத்த மூத்த சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே உறவினர் அமைப்போட காலங்காலமாக பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே ஒன்றா குழுவாக வாழக்கூடியது இந்த பெண் கூட்டங்கள். ஆண் குரங்குகள் எல்லாமே வேறு வேறு குரங்குகள்லேருந்து வந்ததாக இருக்கும். இது வாழ்வியலை பார்க்கும்போது புரியும். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பெண் குரங்குகள் எல்லாமே ஒன்று உறவோடு உடையது. ஆனால் ஆண் குரங்குகள் அப்படி இல்லை, வேறு வேறு இடத்துலேருந்து வந்தது. சரி, இப்போது இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த பெண் குரங்குகளோட இந்த பெண் குரங்குகளுக்கு தரநிலை இருக்கும். ஒவ்வொரு குரங்குக்குமே ஒரு பெண் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குறித்த தரநிலை இருக்கும். அதிகமான தரநிலை இருக்கக்கூடிய பெண் குரங்குகளுக்கு தான் அங்கே உணவு கிடைக்குதுன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி குறைந்த தரமுடைய பெண் குரங்குகள் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நிலைன்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் பாரபட்சமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தரநிலையை பொறுத்து தான் அங்கே வேலையே நடக்குது. ஆண் குரங்குகள்லேயும் தரநிலை இருக்க தான் செய்யுது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆண் குரங்குகளில் ரொம்பவே அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியது முதல் தரநிலையாகவும், அதுக்கடுத்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அடுத்தடுத்த குரங்குகளாகவும், அதுமாதிரி புதுசாக வேறு குழுக்களில் இருந்து உள்ளே வந்தது அதுக்கடுத்த இருக்கிறதுலேயும் குறைந்த தரநிலையாகவும், இந்த மாதிரி தரநிலை பிரித்து தான் இந்த குல்லாய் குரங்குகள் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கு. சரி, இந்த குரங்குகளுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு பெண், பல ஆண்கள் இதெல்லாம் சேர்ந்து பெண்ணானது கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பம் தரித்த பின்னாடி இது 5 மாதத்துலேருந்து 6 மாதம் கழித்து ஒரு குட்டி போகணும். அதென்ன பல ஆண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது நம்ம கடைசியாக பார்ப்போம். பிறக்கும் பொழுது இந்த குட்டிகள் மென்மையான முடிகளோட வெறும் 300லேருந்து 500 கிராம் எடை அளவுக்கு தான் இருக்கும். முழுக்க தாய் நம்மை தான் தன்னுடைய வாழ்க்கையவே ஆரம்பிக்குது. பெண் குரங்குகளோட குட்டிகள் எல்லாமே தன்னுடைய தாயை பிடிச்சிக்கிட்டு தான் வாழவே ஆரம்பிக்கும். அதாவது தன்னுடைய தாயின் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளையோ இல்லாட்டி சதைகளோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையவே ஆரம்பிக்குது. இந்த குட்டி குரங்குகளுக்கு எல்லாமே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறனால கை வலிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் தோணலாம். ஆனால் இது ஒரு அனிச்சை செயல் மாதிரி. இப்போது நம்ம குழந்தைகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கையை இறுக்கி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கையை வேறு
விரலில் உள்ளே கொடுத்தீங்கனாலும் இறுக்கி பிடிச்சிக்குவாங்க, விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்ல, இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு அனிச்சை செயலாக வரக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த குள்ளாய் குரங்குகளும் பிறக்கும் பொழுதே அனிச்சை செயலாக அதனுடைய கைகள் ஏதாவது பட்டுச்சுன்னா இறுக பற்றி கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய தாயினுடைய அந்த முடிப்பகுதிகளை வந்து இந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். இதனால் அந்த குட்டி குரங்குகளுக்கு எப்பயுமே வலின்ற உணர்வே வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த குட்டி குரங்குகள் தாய் தாவும் பொழுதோ இல்லாட்டி தாய் நடக்கும் பொழுதோ கீழே விழுந்துருமானா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதனுடைய 2 கைகள் மட்டும் இல்லை, 2 கால்களையுமே சேர்த்து பிடிச்சிருக்கனால இது அதனுடைய எடையை விடவே இதனுடைய பிடி வந்து ரொம்பவே வலுவாக இருக்கும். அதனால் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இந்த குட்டி குரங்குகள் எப்போயாவது தூங்கும் பொழுது விழுந்துருமான்னா அப்படின்னா அப்பையும் விழுகாது. ஏன்னா தூங்கும் பொழுதுமேவும் இது விழுகாத மாதிரி இருக்க பிடிச்சு கொள்ளக்கூடிய அந்த ஒரு தகவமைப்போட தான் இது பரிணமித்திருக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, தன்னுடைய தாயை பிடிச்சிக்கணும். பிறந்ததுலேருந்து ஒரு 2 மாதம் வரைக்குமே முழுக்க தாய்ப்பாலை நம்பி மட்டும்தான் இருக்கும். அந்த 2 மாதம் வரைக்குமே தன்னுடைய தாயை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், கீழே கூட கொஞ்சம் கூட இறங்காது. 2 மாதத்துக்கு அப்புறமா மெல்ல இறங்கி போய் பக்கத்தில் இருக்க குட்டிகளோடையோ இல்லாட்டி தொடுதல், இந்த மாதிரி மற்ற குரங்குகளை தொடுதல், இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த பெண் குரங்குகள் வந்து சின்ன பழுத்த பழங்கள், மெல்லிய விதைகள், இந்த மாதிரி சின்ன மெல்லியதான உணவுகளாக மெல்ல கொடுக்க ஆரம்பிக்கும். அதையும் இந்த பாலோட சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த நேரங்களில் தான் இதனுடைய சமூக வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கவே செய்யுது. என்ன அப்படின்னா இந்த 2 மாதம் கழிச்சு தான் இந்த பெண் குரங்கானது தன் கூட இருக்கக்கூடிய அந்த மற்ற பெண் குரங்குகளோட இந்த குரங்கை பழக விடும். இப்போது மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அக்காள், தங்கை, அப்புறம் அத்தைமார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குரிய என்ன பாசம் இருக்குமோ அதே அளவுக்கு பாசம் இவங்களுக்குள்ளேயுமே இருக்கும். அதாவது இந்த குட்டி குரங்குகளை தூக்கி கொஞ்சுவதும், தூக்கி இறுக்கி அணைச்சிக்கிறதும், அதனை சுத்தம் செய்வதும் சொல்லிட்டு மற்ற பெண் குரங்குகள் எல்லாமே இந்த வேலையை பார்க்கும். ஆண் குரங்குகள்லாம் இந்த பக்கமே வராது. ஒரே குழுவாக இருந்தாலுமே ஆண் குரங்குகள் எப்பொழுதுமே இந்த குட்டி பக்கமோ இல்லாட்டி இந்த பெண் குரங்குகள் பக்கமோ வர்றது கிடையாது. ஆனால் ஒரே குழுவாக தான் வாழ்வாங்க. இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த இனப்பெருக்கத்தின் போது மட்டும்தான் ஒன்றா இருப்பாங்க. மற்றபடி ஒரே குழு தான், ஆனால் ஆண் தனியாக பெண் தனியாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 மாத காலம் வரைக்குமே இந்த மாதிரி தாய் மேலே ஏறிக்கிட்டு தாயினுடைய பாலை குடிச்சிக்கிட்டு அப்புறம் மற்ற உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வாழும். 8 மாதத்துக்கு அப்புறம் முழுக்க தாயை விட்டு இறங்கி கொஞ்சமாக தனித்து வாழ ஆரம்பிக்கும் அந்த குட்டியானது. அந்த நேரத்தில் இதனுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த குள்ளாய் குரங்குகளோட உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னாலேயும் முழுக்க அதிகமாக பழங்களை விரும்பி உண்ணும். அதுக்கப்புறமா இலைத்தலைகள் இதை எல்லாத்தையுமே சாப்பிடும். ரொம்பவே அரிதாக பூச்சிகளையுமே உண்ணக்கூடியது தான் இந்த குள்ளாய் குரங்குகள். முழுவதுமாக தனியாக உணவு எடுத்துக்க ஆரம்பித்தோன்னே இந்த தாயினுடைய பாதுகாப்பானது கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் அதே குழுவில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அது பாலியல் முதிர்ச்சி அடைகிற வரைக்குமே அதே குழுவில் தான் இருக்கும். அது வரைக்குமே அந்த குட்டி குரங்கானது அவர்களுடைய சமூக வாழ்க்கை, சமூக கட்டமைப்பு இதெல்லாமே அனுசரித்து வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த குட்டி வந்து ஒரு பெண் குரங்காக இருந்துச்சுன்னா 3-4 வருஷத்துலேயும் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிரும். அந்த முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழுவிலேயே தான் வாழ ஆரம்பிப்பாங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும். அப்போது அந்த குரங்குக்குன்னு ஒரு தரநிலை பிரிக்கப்படும். அதாவது இந்த தரநிலை எப்படின்னா இதனுடைய அம்மாவினோட குரங்கு வந்து எந்த தரநிலையில் இருந்துச்சோ அதே தரநிலை இந்த குட்டிகளுக்குமே வரும். அடுத்தடுத்த குட்டிகளுக்குமே அந்த தாயினுடைய தரநிலை தான் வரும். ஒருவேளை அந்த குட்டி வந்து ஆண் குரங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 4-5 வருஷம் ஆகும் பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு. பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி இந்த குழுவை விட்டு, அதனுடைய சொந்த குழுவை விட்டு தனியாக போய் வாழ ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அடுத்த குழுவை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்குமே தனியாக தான் இருக்கும். அதன் பின்னாடி வேறு ஒரு குழுவோட அந்த குழுவில் போய் சேர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் இந்த ஆண் குரங்குக்கு, அந்த ஆண் குட்டி குரங்குக்கு ரொம்பவே பல பிரச்சனைகள் இருக்குது. எதிரிகள்னால ஆபத்து வரலாம், சிறுத்தைகள், அப்புறம் மலைப்பாம்புகள், இதனால் கூட ஆபத்து வரலாம். அப்புறம் வேறு குழுவை கண்டுபிடிச்சி உள்ளே போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் குரங்குகள் எல்லாமே இது கூட சண்டை போட முயற்சி பண்ணும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே தரம் குறைந்த நிலையில் போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சேர்ந்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் மேல்பட்ட தரநிலைக்கு போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண் குரங்குகளோட சண்டை போட்டு அந்த நிலையை பிடிக்க மாதிரி இருக்கும். அதனால் போய் அடிமட்ட தரநிலையில் போய் சேர்ந்துக்கிறோம். அடிமட்ட தரநிலையில் இருக்குது அப்படின்னா அந்த குரங்குகளுக்கு வந்து உணவு வாய்ப்பு கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி கூட்டத்தை ஒருங்கிணைக்கும் பொழுது இந்த குரங்குகளை எந்த குரங்குகளுமே கண்டுக்காது. இது சும்மா கீழ் நிலையிலேயே இருக்கும். அடுத்த ஆண் குரங்குகள் வரும்போது இதனுடைய தரநிலை மேலே போகும். இது மாதிரி தான் இந்த ஆண் குரங்குகளுடைய வாழ்வியல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை இனப்பெருக்கம் செஞ்ச பின்னாடியுமே அந்த ஆண் குரங்கானது அந்த குழுவை விட்டு வேறு பக்கம்னு வேறு குழுக்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
அது குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் மட்டும்தான் ஆண் குரங்குகளுக்கு வந்து ஒவ்வொரு குழுவிலையும் இருந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பெண் குரங்கானது பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வெப்பத்துக்கு வந்த பின்னாடி ஒரு ஆண் குரங்குகளோட இல்லை, ஒரு 4-5 ஆண் குரங்குகளோட இணைய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணமும் இருக்கத்தான் செய்யுது. என்ன அப்படின்னா, அந்த பெண் குரங்கானது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி வந்து மற்ற ஆண் குரங்குகளால் தாக்கப்பட்டு இறக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது பல ஆண்களுடன் இருக்கும் பொழுது அப்போது எல்லா ஆண் குரங்குகளுக்குமே இது நம்மளோட குட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குட்டிகளையுமே இந்த குரங்குகளுக்கு, இந்த குழுக்களுக்கு இருக்கிற குரங்குகள் வந்து தாக்காது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே இருக்கக்கூடிய பெண் குரங்குகள் எல்லாமே ஒரு 4-5 ஆண் குரங்குகளோட இணைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 வருஷங்கள் வரைக்கும் கூட இந்த குரங்குகள் வாழக்கூடியது தான். இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. இந்த குரங்குகள் நம்ம பேன் பார்க்குறத நிறையவே பார்த்துருப்போம். இது பேன் பார்க்குறது கிடையாது. இது இப்போது மனிதர்கள் எப்படி கட்டி அணைச்சிக்கிறாங்களோ அதே போன்று ஒரு சுமூகமான ஒரு நிலை தான் இந்த குரங்குகளுக்கு இந்த மாதிரி பேன் பார்க்குறது அப்படிங்கிறது. பேன் பார்க்குறதுனா பேன் பார்க்குறது மட்டும் இல்லை, அதனுடைய ஒட்டுண்ணிகளோ இல்லாட்டி வேறு பூச்சிகளோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டுரும். அப்புறம் வேறு தூசி இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இருந்தால் சுத்தம் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லை, இது அந்த பிடிச்சு போடுறதுல ஒட்டுண்ணிகள் இருந்துச்சுன்னா அதை வாயில் போட்டு சாப்பிடவும் செய்யும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இந்த குரங்குகளுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த ஒட்டுண்ணிகள்னால பெரிய அளவு சத்துக்கள் இல்லாட்டினா சிறிய அளவு புரதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதை சாப்பிட்றது மட்டுமே இதனுடைய நோக்கம் கிடையாது. அதாவது ஒரு குரங்கு வந்து இன்னொரு குரங்குக்கு ஒரு இணக்கமாக ஆகுவதற்கு தான் இந்த மாதிரி பேன் பார்க்கவே ஆரம்பிக்கும். அதாவது ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை பேன் பார்க்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரு இணக்கமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி குரங்கு கூட்டங்களுக்குள்ளே நம்ம அடிக்கடி சத்தம் கேட்டு சண்டை போடுறத பார்த்துருப்போம். இதில் அதிக அளவு சண்டை அப்படின்னா முதல்ல இவர்களுடைய முகபாவனையை வச்சேமோ முகத்தை கோரமாக வச்சு ஒரு வித ஒளி எழுப்பி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த இடத்துலையும் சண்டை முடிஞ்சிடும். ஒரு குழுவில் இருக்கிற ஆண் குரங்கு 2 இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வேணால் அதிக அளவு சண்டை இருக்கலாம். அந்த சண்டையில் வந்து தன்னுடைய தரநிலை நிரூபிக்கிறதுக்கோ இல்லாட்டி உணவுக்காகவோ இந்த மாதிரி சண்டை நடக்கலாம். அந்த நேரத்தில் சண்டை அதிகமாக முத்தி போய் ரெண்டுமே ஆக்ரோஷமாக சண்டை போட்டு இறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த அளவுக்கு கூட இந்த சண்டையானது கோரமாக கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு போக விடாது. ஏன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் குரங்கானது அங்கே போயிட்டு 2 குரங்குகளையும் தள்ளி விட்டோ இல்லாட்டி சமாதானப்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுரும். ஒருவேளை அந்த சமாதானம் பண்ண வர்ற அந்த பெண் குரங்குகளை இந்த ஆண் குரங்குகள் தாக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே. முதல்ல தாக்கணும்னு கூட யோசிக்காது. ஏன் அப்படின்னா ஒரு பெண் குரங்குக்கு ஆபத்து அப்படின்னா எல்லா பெண் குரங்குகளுமே ஒன்று சேர்ந்து வந்து இந்த ஆண் குரங்குகளை தாக்கக்கூடியது. அதனால் இந்த பெண் குரங்குகளுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்து தான் இந்த ஆண் குரங்குகள் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கு. 2 ஆண் குரங்கு சண்டை போட்டாலுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேன் பார்த்துக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த ஆண் குரங்குகள் வந்து இணக்கமாக ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி பேன் பார்த்துக்கிறோம் மாற்றி. ஒருவேளை இந்த 2 ஆண் குரங்குகளுமே சேரலை, பேன் பார்க்கலை அப்படின்னா வேறு ஒரு குரங்கு வந்து இது ரெண்டையுமே சமாதானப்படுத்தி 2க்குமே பேன் பார்த்து விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் பண்ணுறனால எல்லா குரங்குகளுக்குமே ஒரு இணக்கம் ஏற்படுது. அதே மாதிரி பெண் குரங்குகளுக்கு சண்டை வருமானா 2 பெண் குரங்குகளுக்கு சண்டை வர்றதுன்றது ரொம்பவே அரிதாக தான் இருக்குது. அப்படி சண்டை வந்தாலுமே அது ரொம்பவே ஆக்ரோஷமாலாம் இருக்காது. இந்த முகபாவனைகள் முதல் கொண்டு லேசாக தள்ளி விடுறது முதல் கொண்டு இந்த அளவோட முடிஞ்சு போகும். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த குரங்குகள் முழுக்க காடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மனிதர்கள் விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கவும் இந்த பகுதிகளில் இந்த குரங்குகளுக்கு வந்து உணவுகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தது. அதனால தான் மெல்ல வந்து மனிதர்கள் வரக்கூடிய அந்த காட்டு பகுதியில் காட்டில் இருக்க கோயில்கள்லையோ இல்லாட்டி மனிதர்கள் வரக்கூடிய அந்த இடங்களில் நோக்கினா இதனுடைய வாழ்வியல் வந்து இப்போது பரிணமித்திருக்கு. அது மட்டும் இல்லை, மனிதர்கள் வந்து உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான செயல். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை தான் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். அந்த உணவு வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு உடல் உபாயத்தை வந்து கொண்டு வரத்தான் செய்யும். அதனால் இந்த குரங்குகளுக்கு பொதுவாக உணவு கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்காட்டியும் அது பிடிச்சி திருடிட்டு போகவும் நிறையவே வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க.